வெல்கம் டு ரிப்ரஸ். நம்ம இன்றைக்கி ரிப்ரஸில் பார்க்குற விஷயம் வந்து தரம் 5க்கான ஒரு புலமை பரீட்சை வரக்கூடிய சில கேள்விகளை பார்ப்போம். பார்ட் 2 பேப்பரில் வரக்கூடிய சில கேள்விகளை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். சரி வாங்க, குயிக்காக எப்படி ஆன்சரை கண்டுபிடிக்கிறது, எப்படி சிறப்பான சரியான ஆன்சரை கண்டுபிடிக்கிற ஒரு ட்ரிக்ஸை நம்ம பார்த்துட்டு போவோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய பேராகிராஃப் ஒன்று வரும். இது பார்ட் 2வில் வரக்கூடிய கேள்வி. நான் அதிகாலையில் விழித்தெழுவேன், அவ்வேளை மக்கள் ஆழ்ந்த நித்திரையில் இருப்பர். நான் இனிமையாக பாடி அவர்களை துயிலெழுப்ப முயற்சி செய்வேன். நான் கூறும் செய்தியை அவர்கள் விளங்கிக் கொள்ளவில்லை போலும். சுற்றாடல் விழிப்பு அடைந்துள்ளது, விரைவில் எழும்புங்கள், பாடம் படியுங்கள், வேலைகளை தொடங்குங்கள் என நான் சிறு பிள்ளைகளுக்கும் பெரியவர்களுக்கும் பலவிதமான குரல்களில் சொல்ல முயல்வேன். இரு கால்களும் நோகும் வரை மரக்கிளையில் இருந்து தொண்டை நோகும் வரை நான் விடுக்கும் வேண்டுகோளை மெதுவாக செவிமெடுத்து ஓரிருவர் நித்திரை கலக்கத்துடன் எழும்புவது எனக்கு தெரிகிறது. எனது கடமை நிறைவேறிய மகிழ்வோடு வேறிடம் நாடி செல்கிறேன். இந்த எண்ணங்கள் தோன்றுவது யாரிடத்தில்? பிச்சைக்காரன் இடத்திலா, அல்லது பறவை இடத்திலா, அல்லது சிறு பிள்ளைகளிடத்திலா? இதை நம்ம பார்க்கும்போது ஒரு பறவை அதிகாலையில் இருந்து நம்ம கூவி எழுப்புற என்ற அந்த விஷயத்தை தான் இங்கே சொல்ல வராங்க. ஸோ நம்ம இங்கே பறவை என்பது தான் சரியான ஆன்சராக இருக்கும். ஸோ இங்கே இந்த எண்ணங்கள் தோன்றுவது பறவை இடத்தில் தான். காலையில் வந்து அதிகாலையில் அவைகள் தான் எழுப்பக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்குன்றது. ஸோ அதுபோல் நம்ம ரெண்டாவது கேள்வியை பார்த்தோம்னு சொன்னால், முதலாவது கேள்வி பார்த்தோம், இப்போ ரெண்டாவது கேள்வியை பார்க்க சொன்னால் இதில் சுற்றாடல் விழிப்படைந்துள்ளது என தொடங்குது. அப்போ இந்த இடத்துல சுற்றாடல் விழிப்பு அடைந்துள்ளது என்பது இங்கு சுற்றாடல் எழுச்சி அடைகிறது, சுற்றாடல் ஒளிமயமாகிறது, சுற்றாடல் வலிமை பெறுகிறதுன்னு வந்திருக்கு. அப்போ ஒளி பரவுகிறது, சூரியன் வந்து தனது ஒளியை பரவச் செய்கிறது தான் இங்கே சுற்றாடல் விழிப்படைந்துள்ளது என சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்போ சரியான ஆன்சர் வந்து ஒளிமயமாகிறது என இந்த ஆன்சர் வரக்கூடியதாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி ஒரு பேராகிராஃப் வர பந்தியத்தை வந்து உங்களுக்கான கேள்விகள் கேட்பாங்க. இது வரக்கூடிய கேள்வி. அதே போல் அதை தவிர இந்த மாதிரி கேள்விகளை கூட கேட்பாங்க. சில சொற்களை தந்து அவைகளை பிரிக்கிற மாதிரி. உதாரணமாக இங்கே தரப்பட்டுள்ளவற்றில் 3ஐ ஒரு கூட்டமாகவும் 2ஐ வேறொரு கூட்டமாகவும் என்ன செய்யலாம்? இதில் 3 ஒரு கூட்டமாக பிரிக்கணும், மற்றது 2ஐ இன்னொரு கூட்டமாக பிரிக்கணும், வேறுபடுத்தலாம். இவ்விரு கூட்டங்களையும் சேராதது இது. அப்புறம் 3 ஒன்றாக வரும், 2 இன்னொன்றாக வரும், அந்த 2 கூட்டத்திலையும் சேராத கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் நம்ம பார்க்கும்போது நமக்கு நல்லாவே தெரியும். பொதுவாக மாதங்கள் வந்து 31 நாட்களை கொண்டதாகவும் அல்லது 30 நாட்களை கொண்டதாக தான் இருக்குது. ஸோ அப்போ இந்த இப்படி 2 நாட்களை கொண்டதாக இருக்கிறது தவிர உங்களுக்கு தெரியும் பிப்ரவரி மட்டும் என்ன செய்யும், சில லீப் வருடத்தில் 29 நாட்களாகவும் இணைய வருடங்கள் 28 நாட்களாகவும் இருக்கும். ஸோ அவ இங்கே நம்ம இந்த 2 கூட்டங்களும் சேராதது பிப்ரவரியாக தான் இருக்கும். ஸோ பிப்ரவரி என்பது தான் இங்கே 2 கூட்டங்களையும் சேராத ஒரு சொல். அதே போல் 4வது கேள்வி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே லீட்டர், மீட்டர், கிலோகிராம், கிராம், சென்டிமீட்டர்னு தரப்பட்டிருக்குது. இதுவும் அதே மாதிரி தான் 2 கூட்டங்களையும் சேராத நம்ம பார்க்கணும். இப்போ லீட்டர்னு சொல்லும்போது அது நமக்கு தெரியும் எங்கே வருமாண்டு. அடுத்து மீட்டர்னு பார்க்கும்போது மீட்டர், சென்டிமீட்டர் ஒரு கூட்டமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே போல் கிலோகிராம், கிராம் ஒரு கூட்டமாக வரும். இதில் 3, 2 தரப்பட்டிருக்குது. ஆனால் இங்கே சொல்லுண்டு குறையுது, பிரச்சனை இல்லை. நம்ம இது 2 கூட்டங்கள் வரக்கூடியதாக இருக்குது. ஆனால் லீட்டர் மட்டும் தனித்து வருகிறது. அதனால் தனித்து வாரதால் இந்த 2 கூட்டங்களையும் சேராத ஒன்றாக நம்ம கருதி கொள்ளலாம். ஸோ அதுதான் சரியான ஆன்சர் 4வது. அதே போல் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் இந்த கேள்வியும் கொஞ்சம் பாருங்கள். இதுவும் இதே மாதிரி சில கேள்விகள் வரும். இதுவும் இது கூட்டத்தை நம்ம பிரிக்கிற மாதிரி தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்க சொன்னால் தரப்பட்டுள்ளவற்றிடையே 3ஐ ஒரு கூட்டமாகும். அதே மாதிரி தான் 3 ஒரு கூட்டமாக பார்க்கலாம். அதே போல் 2ஐ இன்னொரு கூட்டமாகவும் ஆக்கலாம். அவற்றில் 2 இருக்கும். இதில் வேறொரு சொல்ல கேட்கல. 3ஐ ஒரு கூட்டமாக பிரிச்சுட்டு அடுத்து 2ஐ இன்னொரு கூட்டமாக நம்ம பிரிக்கிறோம். அந்த 2 வரக்கூடிய கூட்டத்தை தான் கேட்குறாங்க. அது 2 பத்திரிகை, பாடசாலை, சஞ்சிகை, நூலகம், புத்தகம் சொல்லும்போது உங்களுக்கு தனி பத்திரிகையும் சஞ்சிகையும்
பொதுவாக நூலகம் வந்து இது 3 ஒரு இடத்துல இருக்குது. நூலகத்தில் தான் சஞ்சிகை, புத்தகங்கள் நம்ம சில பத்திரிகைகளாக பார்க்கலாம். ஸோ அப்படியா இருந்தால் பாடசாலையும் புத்தகம் தான் இங்கே மற்ற வரக்கூடிய 2வது கூட்டமாக இருக்கும். அப்போ பாடசாலையும் புத்தகம் சொல்லும்போது முதலாவது ஆன்சரை இங்கே குறிப்பிடலாம். ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம அடுத்த கேள்வியை பார்த்தோன்னு சொன்னால் இதில் மாம்பழம், பணியாரம், அன்னாசி, பாற்றோறு, வாழைப்பழம்னு தரப்பட்டிருக்குது. அப்போ இங்கே பழங்களை நம்ம பிரிக்கும்போது இதில் இப்போ மாம்பழம் ஒரு பழம், அன்னாசி பழம், வாழைப்பழம் ஒரு பழமாக இருக்குது. அப்போ இது 3ஐயும் நம்ம ஒரு கூட்டமாகவும், அதே போல் பணியாரம், பாற்றோறு என்ற 2 கூட்டங்களாக பிரிக்கலாம். அப்போ பணியாரம், பாற்றோறு என்பது சொல்லும்போது நமக்கு 3வது ஆன்சர் கிடைக்குது. ஸோ ரொம்ப சிம்பிளான ஆன்சர். இந்த மாதிரி தான் உங்களுக்கு கேள்விகள் வரும். இந்த கேள்வி வந்து ரொம்ப பிரயோசனமாக இருக்குது உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்புக்கு. ஸோ இது மாதிரி கேள்விகள் உங்களுக்கு தொடர்ந்து தேவைன்னு சொன்னால் எங்களோட இணைஞ்சு கொள்ளுங்கள். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கும் பிரயோசனமாக இருக்கும், மற்றவங்களுக்கும் பிரயோசனமாக இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே, தேங்க்யூ. வெல்கம் டு ரிப்ரஸ். நம்ம இன்றைக்கி ரிப்ரஸில் பார்க்குற விஷயம் வந்து தரம் 5க்கான ஒரு புலமை பரீட்சை வரக்கூடிய சில கேள்விகளை பார்ப்போம். அதை பார்ட் 2 பேப்பரில் வரக்கூடிய சில கேள்விகளை தான் நம்ம பார்க்க. சரி வாங்க, குயிக்காக எப்படி ஆன்சரை கண்டுபிடிக்கிறது, எப்படி சிறப்பான சரியான ஆன்சரை கண்டுபிடிக்கிற ஒரு ட்ரிக்ஸை நம்ம பார்த்துட்டு போவோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய பேராகிராஃப் ஒன்று வரும். இது பார்ட் 2வில் வரக்கூடிய கேள்வி. நான் அதிகாலையில் விழித்தெழுவேன், அவ்வேளை மக்கள் ஆழ்ந்த நித்திரையில் இருப்பர். நான் இனிமையாக பாடி அவர்களை துயிலெழுப்ப முயற்சி செய்வேன். நான் கூறும் செய்தியை அவர்கள் விளங்கி கொள்ளவில்லை போலும். சுற்றாடல் விழிப்பு அடைந்துள்ளது, விரைவில் எழும்புங்கள், பாடம் படியுங்கள், வேலைகளை தொடங்குங்கள் என நான் சிறு பிள்ளைகளுக்கும் பெரியவர்களுக்கும் பலவிதமான குரல்களில் சொல்ல முயல்வேன். இரு கால்களும் நோகும் வரை மரக்கிளையில் இருந்து தொண்டை நோகும் வரை நான் விடுக்கும் வேண்டுகோளை மெதுவாக செவிமெடுத்து ஓரிருவர் நித்திரை கலக்கத்துடன் எழும்புவது எனக்கு தெரிகிறது. எனது கடமை நிறைவேறிய மகிழ்வோடு வேறிடம் நாடி செல்கிறேன். இந்த எண்ணங்கள் தோன்றுவது யாரிடத்தில்? பிச்சைக்காரன் இடத்திலா, அல்லது பறவை இடத்திலா, அல்லது சிறு பிள்ளைகள் இடத்திலா? இதை நம்ம பார்க்கும்போது ஒரு பறவை அதிகாலையில் இருந்து நம்ம கூவி எழுப்புற என்ற அந்த விஷயத்தை தான் இங்கே சொல்ல வராங்க. ஸோ அப்போ இங்கே பறவை என்பது தான் சரியான ஆன்சராக இருக்கும். ஸோ இங்கே இந்த எண்ணங்கள் தோன்றுவது பறவை இடத்தில் தான். காலையில் வந்து அதிகாலையில் அவைகள் தான் எழுப்பக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்குன்றது. ஸோ அதுபோல் நம்ம 2வது கேள்வியை பார்த்தோம்னு சொன்னால், முதலாவது கேள்வி பார்த்தோம், இப்போ 2வது கேள்வியை பார்க்க சொன்னால் இதில் வந்து சுற்றாடல் விழிப்படைந்துள்ளது என தொடங்குது. அப்போ இந்த இடத்துல சுற்றாடல் விழிப்பு அடைந்துள்ளது என்பது இங்கு சுற்றாடல் எழுச்சி அடைகிறது, சுற்றாடல் ஒளிமயமாகிறது, சுற்றாடல் வலிமை பெறுகிறது வந்திருக்கு. அப்போ ஒளி பரவுகிறது, சூரியன் வந்து தனது ஒளியை பரவச் செய்கிறது தான் இங்கே சுற்றாடல் விழிப்படைந்துள்ளது என சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்போ சரியான ஆன்சர் வந்து ஒளிமயமாகிறது என த ஆன்சர் வரக்கூடியதாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி ஒரு பேராகிராஃப் ஒரு பந்தியை தந்து உங்களுக்கான கேள்விகள் கேட்பாங்க. இது வரக்கூடிய கேள்வி. அதே போல் அதை தவிர இந்த மாதிரி கேள்விகளை கூட கேட்பாங்க. சில சொற்களை தந்து அவைகளை பிரிக்கிற மாதிரி. உதாரணமாக இங்கே தரப்பட்டுள்ளவற்றில் 3ஐ ஒரு கூட்டமாகவும் 2ஐ வேறொரு கூட்டமாகவும் என்ன செய்யலாம்? இதில் 3 ஒரு கூட்டமாக பிரிக்கணும், மற்றது 2ஐ இன்னொரு கூட்டமாக பிரிக்கணும், வேறுபடுத்தலாம். இவ்விரு கூட்டங்களையும் சேராதது இது. அப்புறம் 3 ஒன்றாக வரும், 2 இன்னொன்றாக வரும், அந்த 2 கூட்டத்திலையும் சேராத கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் நம்ம பார்க்கும்போது நமக்கு நல்லாவே தெரியும். பொதுவாக மாதங்கள் வந்து 31 நாட்களை கொண்டதாகவும் அல்லது 30 நாட்களை கொண்டதாக தான் இருக்குது. ஸோ அப்போ இப்படி 2 நாட்களை கொண்டதாக இருக்கிறது தவிர உங்களுக்கு தெரியும் பிப்ரவரி மட்டும் என்ன செய்யும், சில லீப் வருடத்தில் 29 நாட்களாகவும் இணைய வருடங்கள் 28 நாட்களாகவும் இருக்கும். ஸோ அவ இங்கே நம்ம இந்த 2 கூட்டங்களும் சேராதது பிப்ரவரியாக தான் இருக்கும். ஸோ பிப்ரவரி என்பது தான் இங்கே 2 கூட்டங்களையும் சேராத ஒரு சொல். அதே போல் 4வது கேள்வி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே லீட்டர், மீட்டர், கிலோகிராம், கிராம், சென்டிமீட்டர்னு தரப்பட்டிருக்குது. இதுவும் அதே மாதிரி தான் 2 கூட்டங்களையும் சேராத நம்ம பார்க்கணும்.
இப்போ லீட்டர்னு சொல்லும்போது அது நமக்கு தெரியும் எங்கே வருமாண்டு. அடுத்து மீட்டர்னு பார்க்கும்போது மீட்டர், சென்டிமீட்டர் ஒரு கூட்டமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதேபோல் கிலோகிராம், கிராம் ஒரு கூட்டமாக வரும். இதில் 3, 2 தரப்பட்டிருக்குது. ஆனால் இங்கே சொல்லுண்டு குறையுது. பிரச்சனை இல்லை. நம்ம இது 2 கூட்டங்கள் வரக்கூடியதாக இருக்குது. ஆனால் லீட்டர் மட்டும் தனித்து வருகிறது. அதனால் தனித்து வாரதால் இந்த 2 கூட்டங்களையும் சேராத ஒன்றாக நம்ம கருதி கொள்ளலாம். ஸோ அதுதான் சரியான ஆன்சர் 4வது. அதே போல் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் இந்த கேள்வியும் கொஞ்சம் பாருங்கள். இதுவும் இதே மாதிரி சில கேள்விகள் வரும். இதுவும் இது கூட்டத்தை நம்ம பிரிக்கிற மாதிரி தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்க சொன்னால் தரப்பட்டுள்ளவற்றிடையே 3 ஒரு கூட்டமாகும். அதே மாதிரி தான் 3 ஒரு கூட்டமாக பார்க்கலாம். அதே போல் 2 இன்னொரு கூட்டமாகவும் ஆக்கலாம். அவற்றில் 2 இருக்குது. இதில் வேறொரு சொல்ல கேட்கல. 3 ஒரு கூட்டமாக பிரிச்சுட்டு அடுத்து 2 இன்னொரு கூட்டமாக நம்ம பிரிக்கிறோம். அந்த 2 வரக்கூடிய கூட்டத்தை தான் கேட்குறாங்க. அது 2 பத்திரிகை, பாடசாலை, சஞ்சிகை, நூலகம், புத்தகம் சொல்லும்போது உங்களுக்கு தனி பத்திரிகையும் சஞ்சிகையும் பொதுவாக நூலகம் இது 3 ஒரு இடத்துல இருக்குது. நூலகத்தில் தான் சஞ்சிகை, புத்தகங்கள் நம்ம சில பத்திரிகையெல்லாம் பார்க்கலாம். ஸோ அப்படியே இருந்தால் பாடசாலையும் புத்தகம் தான் இங்கே மற்ற வரக்கூடிய 2வது கூட்டமாக இருக்கும். பாடசாலையும் புத்தகம் சொல்லும்போது முதலாவது ஆன்சரை இங்கே குறிப்பிடலாம். ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம அடுத்த கேள்வியை பார்த்தோன்னு சொன்னால் இதில் மாம்பழம், பணியாரம், அன்னாசி, பச்சோறு, வாழைப்பழம்னு தரப்பட்டிருக்குது. அப்போ இங்கே பழங்களை நம்ம பிரிக்கும்போது இதில் இப்போ மாம்பழம் ஒரு பழம், அன்னாசி ஒரு பழம், வாழைப்பழம் ஒரு பழமாக இருக்குது. அப்போ இது 3ஐயும் நம்ம ஒரு கூட்டமாகவும் அதே போல் பணியாரம், பச்சோறு என்ற 2 கூட்டங்களாக பிரிக்கலாம். அப்போ பணியாரம், பச்சோறு என்று சொல்லும்போது நமக்கு 3வது ஆன்சர் கிடைக்குது. ஸோ ரொம்ப சிம்பிளான ஆன்சர். இந்த மாதிரி தான் உங்களுக்கு கேள்விகள் வரும். இந்த கேள்வி ரொம்ப பிரயோசனமாக இருக்குது உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்புக்கு. ஸோ இது மாதிரி கேள்விகள் உங்களுக்கு தொடர்ந்து தேவைன்னு சொன்னால் எங்களோட இணைஞ்சு கொள்ளுங்கள். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கும் பிரயோசனமாக இருக்கும், மற்றவங்களுக்கும் பிரயோசனமாக இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே, தேங்க்யூ.